நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம்னா அப்துல் கலாம் பத்தி சில ஃபேக்ட்ஸ் பார்க்க போறோம். என்னடா அப்துல் கலாம் பத்தியே பேசுறீங்கன்னு கேட்கும்போது சில பேருக்கு அப்துல் கலாம் பத்தியே என்னன்னு தெரிஞ்சிருக்காது. அதனால தான் நம்ம அப்துல் கலாம் பத்தி பார்க்க போறோம். இன்னைக்கு அப்துல் கலாம் ஒரு தடவை பிரசிடெண்டா இருந்திருக்காரு இந்தியாவுக்கு. அப்ப ஒரு மீட்டிங் நடந்திருக்கு ஒரு ஸ்கூல்ல. அப்போ எல்லா டீச்சர்ஸ் பிரின்சிபல்ஸ் எல்லாரும் அங்கே கூப்பிட்டுருக்காங்க. அப்போ அப்துல் கலாமும் அங்கே போயிருக்காங்க. அப்போ மாணவிகள் தானா ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. என்னன்னா, ஐஸ்வர்யா ராய் மட்டும் எதுக்கு அது உலகளகின் என்ற பெயர் வந்துச்சுன்னு கேட்டிருக்காரு. அப்போ ஒரு பையன் இருந்துச்சு, அவங்க ரொம்ப அழகா இருக்காங்க அதனாலதான் சொல்லியிருக்காங்க. ஆனா அப்துல் கலாம் தவறுன்னு சொல்லியிருக்காரு. இன்னொன்னு ஒரு பொண்ணு இருந்துச்சு, ஏன்னா நாங்க இல்லை அதனாலதான் ஐஸ்வர்யா ராயை தேர்ந்தெடுக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. அதான் கரெக்டுன்னு சொன்னாரு. ஏன்னா ரீசன் சொல்லியிருக்காரு, ஒரு பெண்ணுக்கும் ஒரு அழகான முகம் இருக்கு. அது ஐஸ்வர்யா ராய்க்கு மட்டும் இல்லை, ஒவ்வொரு பெண்ணுக்கும் ஒவ்வொரு மாதிரி அழகான முகம் இருக்குன்னு சொல்லியிருக்காரு. அடுத்த அவரோட வாழ்க்கையில் நடந்த ஒரு விஷயத்தை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். என்னன்னா, அவர் வெளிநாட்டில் காலேஜில் படிச்சுட்டு இருந்தாரு. அப்போ அது நல்லா படிச்சிருக்கேன்னு ஒரு டீச்சர் அவருக்கு ஒரு புக் கொடுத்துருக்காங்க. அந்த பரிசான புக்கை அவர் வச்சுருந்தாரு. ஒரு 2 நாளுக்கு அப்புறம் ராமேஸ்வரத்தில் புயல் ஏற்பட்டிருக்கு. அப்போ அவர் நினச்சாரு, நம்ம அங்கே போய் நம்ம அம்மா அப்பாவை கொஞ்சம் பார்த்துட்டு வரலாம், அவங்க உயிரோடு இருக்காங்களா இல்லையான்னு பார்க்கணும்னு நினச்சிருக்காரு. ஆனால் அவர்கிட்ட சுத்தமாக பைசாவே இல்லை, காசும் இல்லை பைசாவும் இல்லை. அதனால அவர் என்ன பண்ணாருன்னா, அந்த பரிசா கொடுத்த புக்கை அவர் என்ன பண்ணாருன்னா விற்றா நம்மளுக்கு நிறைய காசு கிடைக்கும், அதில் நம்ம போயிட்டு வரலாம்னு சொல்லிக்கிட்டு ஒரு லைப்ரரிக்கு போனார். அப்போ அந்த லைப்ரரி இருக்கிற ஓனர் என்ன கேட்டிருக்காருன்னா, ஏன்ப்பா எதுக்குப்பா இந்த புக்கு விற்க பார்க்குற, ரொம்ப புதுசாக இருக்கு, அதுவும் ரொம்ப அழகாக இருக்கு, இதை படித்தா நல்லா நாலேஜ் வரும்னு சொல்லும்போது அப்துல் கலாம் சொல்லியிருக்காரு, நான் ராமேஸ்வரம் போகணும், ஏன்னா அங்கே புயல் ஏற்பட்டிருக்கு, எங்கள் டீச்சர் நல்லா படிச்சுருக்கேன், இந்த பரிசாக ஒரு புக்கை கொடுத்துருக்காங்க, அதனால தான் இப்போ பிரச்சனையே சொல்லியிருக்காரு. அப்பாவா அப்படின்னா சரி, நீ இந்த புக்கை என்கிட்ட கொடுத்துட்டு போ, நான் அவன்கிட்ட காசு கொடுக்குறேன், அங்கே நீ உங்கள் அம்மா அப்பாவை பார்த்துட்டு இங்கே என்கிட்ட காசு கொடுத்தா போதும்னு சொல்லினோடனே ரொம்ப நன்றி ஐயான்னு சொல்லிக்கிட்டு அந்த காசை வாங்கி ட்ரெயினில் போய் அவங்க அம்மா அப்பா நல்லபடியாக இருக்காங்களான்னு பார்த்துக்கிட்டு திருப்பி வெளிநாட்டுக்கு வந்துக்கிட்டு அந்த காசை கொடுத்துக்கிட்டு ரொம்ப நன்றி ஐயான்னு சொல்லியிருக்காரு. இல்லை நம்ம என்ன தெரிஞ்சுக்கிட்டோன்னா, யார் உதவி கேட்டாலும் நம்ம உதவி பண்ணணும். தேங்க்யூ. எல்லாரும் SB Vlogs